ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஜேஎஸ்கே அவங்களோட 5வது மேட்ச் எம்ஏ கேப்டன் எதிராக விளாண்டுருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் ஜேஎஸ்கே வந்து எம்ஏ கேப்டன் கிட்ட 4 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றுருப்பாங்க. என்னதான் ஜேஎஸ்கே தோற்றுருந்தா கூட நேற்று மேட்ச்சில் நல்லாவே விளாண்டாங்க, நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. ஆனால் என்ன ஜெயிக்க தான் முடியல. ஸோ நேற்று மேட்ச்சில் என்னெல்லாம் நடந்துச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்குள்ளே ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூலால மழை பெஞ்சனால டாஸே கொஞ்சம் லேட்டாக தாங்க போட்டாங்க. அந்த டாஸ் யார் ஜெயிச்சாங்கன்னா எம்ஏ கேப்டன் ரஷித் கான் தாங்க ஜெயிச்சாரு. ஜெயிச்சப்பறம் நாங்கள் வந்து சேஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அண்ட் ஜேஎஸ்கே பிளேயிங் லெவலில் புதுசாக 2 பிளேயர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் யாருன்னா ஜேம்ஸ் வின்ஸ், இன்னொருத்தர் யாருன்னா நார்தே பர்கர். வேற எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல அவங்க பிளேயிங் லெவலில். ஓகே, ஜேஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறக்காடி ஃபேப் அண்ட் மேட்டி டிவிலியர்ஸ் வந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். டிவிலியர்ஸ் வரல, அவருக்குள்ள யார் இருந்தாங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸ் அவர் தான் வந்தார். அவரும் ஒரு ஓப்பனர் தான், இங்கிலாந்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஐ மீன் அவர் வந்து பெருசாக இன்டர்நேஷனல் டீம் விளாண்டல, ஆனால் அவங்களோட கவுண்டி கிரிக்கெட்டில் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அண்ட் பீடாக்கே வந்து அவர் கொஞ்சம் ஹையாகவே ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ குவாலிட்டியான பிளேயர். ஸோ அவருக்கு இதான் டெபியூ மேட்ச்சில் உண்மையிலே நல்ல ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட் கொடுத்தாருங்க. அதாவது 8 பாலுக்கு 15 ரன் அடிச்சாரு. மொதல் ஓவர் வந்து 10 பால் போட வந்திருப்பார், மொதல் பாலே 4 அடிச்சிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட் கொடுத்தாரு. அண்ட் 10 பால் 4 அடிக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பையன்கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குப்பான்னு யோசிச்சேன். நான் அதுக்கேற்ற இன்னிங்ஸ் நல்லா பில்ட் பண்ணி போயிருந்தாரு. பட் ஜார்ஜ் லிண்டர் கிட்ட அவுட் ஆகிட்டு போயிட்டார் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவர் வந்து சொல்லி வச்சு எடுத்தாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முந்தின பால், அவர் அவுட்டாக இருக்க முந்தின பால் வந்து ஜார்ஜ்லேயே ஒரு 6 அடிச்சிருப்பாரு, இறங்கி எந்த ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரியான் ரிக்கர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அதே லென்த் போது கண்டிப்பாக அவுட் ஆயிடுவான்னு சொல்ல, அதே லென்த் போட்டு அடுத்து என்னாச்சுன்னா மிஸ் டைம் ஆகி ரீசான்ட்ரிஸில் ஒரு கேட்ச் போயிருக்கோம், சொல்லி வச்சு எடுத்தாங்க. பட் என்னதான் 8 பாலுக்கு 15 ரன் அடிச்சா கூட ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் சொல்லணும் நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்து 1 டவுனில் யார் வந்தாங்கன்னா டியான் ஃபாரஸ்ட் அவர் தாங்க வந்தார். கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா டியான் ஃபாரஸ்ட் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான், பட் அவர் ஃபினிஷர் எதுக்கு 1 டவுனில் இறக்கி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஜார்ஜ் லிண்டே போட்டனால கூட போட்டிருக்கலாம். அது 1 டவுனில் இறக்கி விட்டது கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கட்டுமேன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு உள்ளே கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜேஎஸ்கே அந்த ஒரு மூவ் எடுத்திருப்பாங்க. பட் அந்த மூவ் ஒர்க் ஆகலன்னு சொல்லுவேன். ஏன்னா ஜார்ஜ் லிண்டே போட்ட மொதல் பால் 4 அடிச்சார். பட் அடுத்த ஓவர் யார் போட வந்திருப்பாங்க, கார்பின் பாஷ் போட வந்திருப்பார். அவர்கிட்ட அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. என்னதான் பவர் பிளேல ஏர்லியாவே நம்ம 2 விக்கெட் இருந்தா கூட ஜேஎஸ்கே கேப்டன் ஃபேப் டு பிளஸிஸ் பவர் பிளேயை ரொம்ப நல்லாவே மேக்ஸிமைஸ் பண்ணாரு சொல்லுவேன். எந்த அளவுக்குனா பவர் பிளே முடியும் போது ஜேஎஸ்கே ஸ்கோர் எவ்வளவா இருந்துச்சுன்னா 69-2 இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சிங்கிள் ஹேண்டாகவே பவர் பிளே டமாலிஷ் பண்ணாருங்க. பவர் பிளே முடிஞ்ச அப்புறம் திரும்ப மழை வந்துச்சுங்க. ஒரு 30 நிமிஷம் கிட்ட மழை விடாமல் பெஞ்சிச்சு. ஒன்ஸ் மழை ஸ்டாப் ஆன அப்புறம் 20 ஓவர் கேமை டிஎல்எஸ் மெட்டர் பை 12 ஓவர்ஸ் ஆக்குனாங்க. அண்ட் மிச்ச 6 ஓவர் பேட்டிங் பண்ணுறக்காண்டி ஃபேப் அண்ட் மேட்டி டிவிலியர்ஸ் வந்திருந்தாங்க கிரீஸுக்கு. ஃபேப் டு பிளஸிஸ் என்னதான் நல்ல ஒரு டச்சில் இருந்தாலும் மழையினால அந்த ஓவர்ஸ் கம்மி பண்ணது அவர் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மிச்சம் 6 ஓவர் தான் இருக்குது. ஸோ அந்த 6 ஓவர் அவர் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினச்சாரு. அதனால் ரஷித் கானை டேக் ஆன் பண்ணார். ஆனால் அது கை கொடுக்கல. ரஷித் கான் வந்து என்ன பண்ணார்னா, நம்ம ஃபேப் டு பிளஸிஸ் 44 ரனில் இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்தாருங்க. ஒன்ஸ் ஃபேப் டு பிளஸிஸ் அவுட் ஆன அப்புறம் ரன்ஸ் வரது அப்படியே கம்மியாச்சுன்னு சொல்லுவேன். ஜேஎஸ்கே பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க தாண்டி எம்ஐ பவுலர்ஸ் ரொம்ப நல்லாவே போட்டாங்கன்னு சொல்லுவேன். ஃபேப் அவுட் ஆன அப்புறம் யார் உள்ளே வந்தாங்கன்னா டான்மன் ஃபேரா உள்ளே வந்தாருங்க. ஆனால் ரபடா அவர்கிட்ட ஏர்லியாகவே எடுத்தாருங்க. அதாவது இனிஷியலாக பவர் பிளேயர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் ஒரு மெயின் விக்கெட், அதாவது டான்மன் ஃபேரா பிக் ஃபிஷ் விக்கெட்டை நம்ம ரபடா தான் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிடில் ஓவர்ஸை ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, கார்பின் பாஷ் அண்ட் ரஷித் கான் ரொம்ப நல்லாவே போட்டாங்க, ரொம்ப எக்கனாமியாக போட்டாங்க தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் அவங்களால எவ்வளோ அடிக்க முடிஞ்சுன்னா 123 ரன் தாங்க அடிக்க முடிஞ்சிச்சு. அந்த 123 ரன்னே அவங்க தட்டி தடுமாறி தான் எடுத்தாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த 123 ரன் எப்படி வந்துச்சுன்னா, பவர் பிளேயில் நான் சொன்ன மாதிரி ஃபேப் ஒரு 40 ரன் அடிச்சாருங்க, 44 ரன் அடிச்சாருங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்டி டிவிலியர்ஸ் ஒரு 20 ரன் அடிச்சாரு. அண்ட் ஃபைனலாக டெத் ஓவர்ஸில் சிவம் ரஞ்சானே அண்ட் ரியான் முல்லர் அவங்க பங்குக்கு ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதனால 123 ரன் அடித்தாங்க. அண்ட் டிஎல்எஸ் மொத்தமாக ஒரு 5 ரன் சேர்த்தாங்க. ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது ஜேஎஸ்கே ஸ்கோர் என்னவா இருந்துச்சுன்னா 128-7 இருந்துச்சு. அண்ட் 129 சேஸ் பண்ணுறக்காண்டி யார் வந்தாங்க, எம்ஐ கேப்டன்ஸ் வந்தாங்க கிரீஸுக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் எம்ஐக்கு ஓப்பன் பண்ணுறக்காண்டி ராசி வேண்டர்சன் அண்ட் ரியான் ரிக்கர்ட் 2 பேர் கிரீஸ்குள்ளே வந்தாங்க. நம்ம ஃபேப் டு பிளஸிஸ் வழக்கம் போல் பவர் பிளே வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆரம்பிச்சாரு. அது நல்லாவே கை குடிச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா மொதல் ஓவர் வந்து யார் போட்டாங்கன்னா சுப்ராயன் போட்டாங்க. ரொம்ப எக்கனாமியாக போட்ட ஒரு 6 ரன் தான் கொடுத்தாரு. அண்ட் அடுத்த ஓவர் அகில் ஹுசைன் வந்து என்ன பண்ணார்னா, மெயின் விக்கெட் ரியான் ரிக்கர்ட் கிட்ட ஏர்லியாகவே எடுத்தாருங்க. ஏன்னா அவர் தான் எம்ஐக்கு கன்சிஸ்டன்ஸாக ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஒரு செஞ்சுரியும் போட்டார். ஸோ ஏர்லியாகவே ஒரு விக்கெட் எடுத்து கேமுக்குள்ளே ஜேஎஸ்கே உள்ளே கொண்டு வந்தாருங்க. பேட்டிங் பண்ணுறக்காண்டி நிக்கோலஸ் புரன் உள்ளே வந்தாருங்க. இருக்குங்க, அது ஏன்னா ஏதோ ஒரு டீம் இருக்க பிளேயர் ஃபார்ம்ல இல்லாட்டி அந்த டீம் பிளேயர் வந்து நீங்கள் சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸ்க்கு எதிராக ஒரு மேட்ச் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துடுறாங்க. அந்த ஒரு கேர்ஸ் வந்து எம்ஏ கேப்டனுக்கும் ஒர்க் ஆச்சு, நிக்கோலஸ் பூரனுக்கும் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ஜேஎஸ்கேக்கு விளாட்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரான்ச்சைஸ் விளாண்டுருந்தாரு. அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவர் அந்தளவுக்கு பெர்ஃபார்மே பண்ணல. இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்ஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இதுக்கு முந்தின மேட்சஸுமே SI20 அவர் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல தான் சொல்லணும். பட் நேற்று என்ன நினச்சான்னு தெரியல, ஜேஎஸ்கே பவுலர்ஸை கதற விட்டான்னு சொல்லுவோம். எந்த அளவுக்குன்னா வெறும் 15 பால் தாங்க பிடிச்சாரு.
வச்சாரு. பட் 15 பாலுக்கு 5 சிக்ஸு அடிச்சு ஒரு 33 ரன் அடிச்சாரு. 220 ஸ்ட்ரைக் ரேட்ல விளாண்டாரு. அதுதான் மேட்ச் வந்து அப்படி ஜேஎஸ்கேட்ட இருந்து அப்படியே பாதி எடுத்ததுன்னு சொல்லுவேன். அண்ட் 33 ரன் அடிச்சு அவர் யார்கிட்ட அவுட் ஆனா நர்ன் பர்கர் கிட்ட அவுட் ஆனாருங்க. ஒன்ஸ் நிக்கோலஸ் பூரன்ஸ் ஒரு மாஸ்டர் இன்னிங்ஸ் விளாண்டு அவுட் ஆன அப்புறம் ராசி வேண்டர்சன் வந்து 35 ரன் அடிச்சு நான்ட்ரே பர்கட் கிட்ட அவுட் ஆனாங்க. இவங்க 2 பேரும் அவுட் ஆன அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா ஜேஎஸ்கே வந்து கேம்குள்ள வந்தாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்த ஜார்ஜ் லிண்டே அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, சிங்கிள் டிஜிட்டுக்கு அவுட் ஆனாங்க. பட் ஜேசன் ஸ்மித் மிடில் ஓவரில் 7 பால் பிடிச்சி 22 ரன் அடிப்பாருங்க. 314 ஸ்ட்ரைக் ரேட்டில் அந்த 22 ரன் அடிப்பார். அந்த ரன்ஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. ஏன்னா ஜேசன் ஸ்மித் அவுட் ஆனப்போ கார்பின் பாஷ் அண்ட் கரிஞ்சரன் நல்லாவே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அண்ட் ஃபைனலாக 6 பாலுக்கு 3 ரன் தேவையாக இருக்கும் போது அவங்க 2 பேருமே அந்த மேட்சை முடிச்சு வச்சு ஜேஎஸ்கே வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அண்ட் எம்ஏ கேப்டன்ஸ் வந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்சில் ஜேஎஸ்கே டீம் தோற்றுறக்காண்டி மெயின் ரீசன் நான் என்ன பார்க்குறேன்னா, ஜேஎஸ்கே டீமில் இருக்க ஒரு சில பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஃபாஸ்ட் பாலர்ஸை ரொம்ப சூப்பராகவே விளாட்றாங்க. பட் ஸ்பின்னர்ஸை ரொம்ப மோசமாக விளாட்றாங்க. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அது ஒரு ரீசனாக பார்க்குறேன். அண்ட் இந்த மேட்ச்சில் சிவம் ரஜானி ஃபினிஷராக யூஸ் பண்ணாங்க. அந்த ஒரு மூவ் சுத்தமாக பிடிக்கலங்க. சிவம் ரஜானி ஃபினிஷர் இல்லை, அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பட் மிடில் ஓவரில் வந்து ஸ்பின்னர்ஸை டேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுற ஒரு பேட்ஸ்மேன் அவர் எப்படி அவங்க ஃபினிஷராக பார்க்குறாங்க தெரியல. அந்த ஒரு மூவ் சுத்தமாக புரியல. அண்ட் டியான் ஃபாரஸ்டரை வந்து அவங்க வந்து ஒன் டவுனில் கொண்டு வந்த விஷயமே எனக்கு சுத்தமாக புரியல. அங்கே தான் லைட்டாக டாக்டிக்கல் மூவ்ஸ் ஒரு டாக்டிக்கல் எரர்ஸ் ஒன்று பண்ணிட்டாங்க சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பவர் ஹிட்டிங் இல்லாத மாதிரி தோணுங்க. ஏன்னா டானமன் ஃபெரரா மட்டும் தான் 330 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாட்ற மாதிரி டெத் ஓவர்ஸில் ஒரு பேட்ஸ்மேனாக தெரியுறாரு. அவரை தாண்டி வேறு ஏதாவது பேட்ஸ்மேன் இங்கே இருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் இந்த பிளேயிங் லெவலில் இல்லாத மாதிரி எனக்கு தோணுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பவுலிங்கில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. ஸ்பின்னர்ஸ் இன்றைக்குமே ரொம்ப நல்லாவே போட்டாங்க. ரிச்சல் கிசன் இந்த மேட்ச்சில் ரொம்பவே அடி வாங்கினார். பட் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல பவுலருங்க, கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிடுவார். அண்ட் அதேமாதிரி மிச்ச பால்ஸுமே ரொம்ப நல்லாவே போட்டாங்க. ஜேஎஸ்கே ஃபீல்டிங் இந்த மேட்ச்லேயே டாப் நாச்சாக இருந்துச்சு. என்னதான் 2 கேட்ச் விட்டாலுமே ஃபீல்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. பேட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் ஜேஎஸ்கே அடுத்து வர மேட்ச்சில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி என் மனசு சொல்லுதுங்க. அண்ட் நீங்கள் நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று மேட்ச் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சு சொல்லி கீழே கம்மலாக சொல்லுங்கள். அண்ட் அதேமாதிரி இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களோட பேஷன்ஸுக்கும் அட்டென்ஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.